நீ டைட்டில் என்ன, இதுதான்டா சித்தம் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, நெகோஷியேட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் வந்து முன்னாடி பின்னாடி வந்து பிசாசிட்ட பேரம் பேசிக்க மாட்டீங்க. இப்படி தானே இருக்கணும்னு எழுதியிருக்கு, அப்போ அப்படி தான் இருக்கணும். அந்த இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா பவர் ரிலீஸ் ஆயிரும். அதெல்லாம் சகைவியை பார்த்தோன்னா, சார் இவன் பெரிய கொலகாரன் சார், குடும்பக்காரன் சார் சொன்னோன்னே, அவர் இல்லையே, இவனும் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறானே. பார்க்குறப்பெல்லாம் இவன் ஆபிரகாமின் குமாரத்தி, இவன் ஆபிரகாமின் குமாரன், இதைத்தான் பார்க்குறாரு. இவன் என்ன பார்க்குறான், இவன் என்ன தம்ம போட்டான், இவன் என்ன வந்து சினிமா பார்த்தான், இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதனால் கிட்டக்கு ஜெபிக்க போனோன்னே அந்த ஜெபம் வேலை பார்க்க மாட்டேது. அவன் மேலே வெறுப்பும் கசப்போதும், கர்த்தர் தாமே அப்படின்ட்டான். அவனால் வந்து அவனை இறங்க முடியல. ஏன்னா கசப்பு வைராக்கியம் உள்ள நிற்கிது. ஆனால் இல்லைங்க, இயேசுவின் இரத்தத்தில் கழுவப்பட்டிருக்கிற இவன் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே என்கிற பார்வை. அப்போ ஆபிரகாமின் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற பிக்சர் அவருக்கு இருந்துச்சு. அதான் அவர் சொல்கிறாரு, என் பிதா காண்பிக்கிறவைகள் எவைகளோ அவைகளைத்தான் நான் செய்கிறேன், என் பிதாவுக்கு சித்தமானவைகளையே நான் செய்கிறேன். அப்போ செய்யும் போதெல்லாம் அவர் மைண்டில் ஒன்று இருந்துச்சு, இதுதான் சித்தம், இவனை எழுப்பணும் இதுதான் சித்தம், இவனை சுகமாக்கணும் இதுதான் சித்தம், இவனை சரி பண்ணணும் இதுதான் சித்தம், இவனை வந்து வாழ்க்கையில் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் இதுதான் சித்தம். அவன் சித்தத்திலே மூவ் பண்ணுறார் அவர். நீங்களும் உங்கள் மனைவியை குறித்து சித்தம் என்ன, உங்கள் கணவரை குறித்து சித்தம் என்ன, உங்கள் பிள்ளைகளை குறித்து சித்தம் என்ன? உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருக்கும்படிக்கு ஜெபிப்பீர்களாக. வசனத்தை மாத்தினான், பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருக்கும்படி ஜெபிப்பீர்களாக. அது ஜெப குறிப்பா அல்லது தேவன் பண்ண ப்ராமிஸா, இல்லை எப்படி இருக்கணும்னு காட் போட்டிருக்க பிளான். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். சொல்லுங்க, இருப்பார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இருப்பார்கள்னா சொல்லுங்க, இருப்பார்கள். சொல்லுங்க ராணி, இருப்பார்கள்னா இருப்பார்கள், இருக்கணும். இப்போ வில் ஆஃப் காட்னா என்னன்னு பேச போகிறேன். இந்த பவர் ஆஃப் வில் ஆஃப் காட்னா என்ன? இந்த பவர் ஆஃப் காட்ஸ் வில், அதாவது வில் ஆஃப் காடுக்கு ஒரு பவர் இருக்கான். அந்த பவருக்கு நீங்கள் எதிர்த்தே நிற்க முடியாது. ஆமாம், அதனால் நீங்கள் சந்தோஷமாக போங்க. இதுதான் சித்தம்னா அது உங்கள் வாழ்க்கையில் ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கை மறுரூபமாக வேண்டும். என் வாழ்க்கையில் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ரெண்டாவது, சித்தத்தை அறிகிற அறிவு இருக்குல்ல, இதுதான் வல்லமை புறப்பட்டு வருகிற ரெண்டாவது வாய்க்கால். சித்தத்தை அறிகிற அறிவு. எவன்லாம் தேவ சித்தத்தை புரிஞ்சுக்கிட்டானோ அவன் வாழ்க்கையில் வல்லமை கட்டவிழ்க்கப்படும். வெறும் ஹீலிங்கில் மட்டும் கிடையாது, ப்ராஸ்பெரிட்டியில், ஐஸ்வர்யத்தில், ஆரோக்கியத்தில், நீடிய வாழ்வில், இளமையில், எல்லாத்துலேயும் வல்லமை அவனுக்கு மட்டும் கடந்து வரும். ஏன்னா அவனுக்கு சித்தம் என்னான்னு கண்டுபிடிச்சிட்டான். எப்போதெல்லாம் இதுதான் தேவ சித்தம் என்று என் வாழ்க்கையில் நான் புரிந்து கொண்டேனோ அப்பொழுதெல்லாம் அந்த விஷயத்தில் தேவனுடைய வல்லமை புரண்டு வருகிறதை நான் பார்த்திருக்கிறேன். என் வாழ்க்கையிலே நான் ஏழ்மை நிலைமையில் இருந்தபோது, ஏழ்மையாக இருக்கதான் கடவுள் சித்தம் போல அப்படின்ற மைண்டில் இருந்தனால கடவுள்கிட்ட நல்லா உறவாடுவோம், ஆனால் ஐஸ்வர்யம் இல்லை. ஆனால் ஒரு நாள் ஒரு செய்தியை கேட்குறேன். மதுரையில் ஒரு பிரசங்கி, அவர் வந்து ஐஸ்வர்யத்தை பற்றி பேசுகிறவர், வந்து அந்த ஸ்பெஷலிஸ்ட்டு. அவர் செய்தியை கேட்கும்போது நம்ம வந்து ஆசீர்வதிக்கப்பட்டு தான் இருக்கணும், அதுதான் சித்தம் போல. அப்போ இந்த பயல்கள்லாம் என்ன சொல்லி கொடுத்தாங்க நமக்கு? கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழை கோலமாய். கிறிஸ்மஸ் வந்துடுது, எவனாச்சும் பாண்டிங்கன்னா பிரச்சனை ஆகிப்போம். இதை கேட்டு அவரே கந்த துணி, அதனால் நாங்கள் வந்து கறி துணி அப்படின்னு வந்துட்டோம் நாங்கள். ஆனால் ஒரு நாள் இந்த செய்தியை கேட்ட உடனே என் மைண்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. டிரான்ஸ்ஃபார்ம் ஆன உடனே நம்ம ஐஸ்வர்யமாக இருக்கிற சித்தம் போல, ஆமாம், உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் என்கிற வார்த்தையை கேட்டப்ப, தேவ சித்தம் ஆத்மா வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கே, அது மட்டும் இல்லப்பா, எல்லாத்தையுமே நான் வாழணும் என்பதை அறிந்து கொண்ட நாள் முதல் அது எனக்குள் பேலன்ஸ் செய்ய ஆரம்பிக்கும். அப்படியே தட்டுது. லைஃப்ல வந்து ஐஸ்வர்யம் ஒரு விஷயத்துல வந்து ஒரு தேவனுடைய வல்லமை கட்டவிழ்க்கப்படுறத பார்த்துட்டேன். இன்னும் எவ்வளோ போக வேண்டி இருக்குது, வேற விஷயம். ஆனால் பிகினிங் லெவலில் வந்துட்டோம், அடிச்சு தகர்த்து வெளியே வருது. எப்படி இந்த பவர் இந்த ஏரியாவில் வந்துச்சு? இதுதான் சித்தம் கண்டுபிடிச்சோம்.
அப்புறம் பாருங்க, நிறையா ஃபாஸ்டிங்கு நிறையா வந்து போட்டு, எப்போவுமே வெளியில் போகும்போது பையில் ஒரு பேப்பர் வெயிட்டோட தான் நான் போவேன். ஏன்னா காற்று தூக்கிட்டு போயிடக்கூடாதுன்றனால. அப்படியே வந்து, ஏன்னா எவ்வளவு நம்ம ஒடுங்குறோமோ அவ்வளவு பவர் வெளியே வரும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ மெழுகுவத்தி உருக உருக ஒளி கொடுக்குது, அதான் நீ உருகணும், அப்போ தான் ஒளி கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் உருகுறோம். டெய்லி இப்போ வெயிட்டு பார்க்குறது, என்னடா 2 கிலோ தான் குறைஞ்சிருக்கா, இப்போ வெயிட்டை வேறு மாதிரி குறைக்க பார்க்குறோம். அப்போ அப்படியே பென்சிலில், யார் வேண்டா பென்சிலில் கோடு போட்ட மாதிரி இருக்குன்ற மாதிரி நம்ம போய் நின்னோம்னா ஸ்டேஜில் பென்சிலில் கோடு போட்ட மாதிரி தான் நிற்போம். ஏன்னா நமக்கு அதுதான் சித்தம் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு நாள் 1995 1995 மோங்கே மதுரைக்கு வராரு. மதுரைக்கு வந்து 5 நாள் சரியான கூட்டம் நடக்குது. அதில் ஒரு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் அவர் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, மோசே ஒரு முச்செடியை பார்த்தான், அந்த முச்செடி பிரகாசமாக எரிந்தது. முந்தின வாரம் தான் யோவான் சாணன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான்ற செய்தியை கேட்டிருக்கிறேன். அப்போ நீ பிரகாசிக்கணும்னா நீ மெழுகுபத்தி மாதிரி உருகணும்னு கேட்டுட்டு வந்து அப்படி உருகி போய் உட்காந்துருக்கிறேன். இவர் சொல்றாரு, நீ பிரகாசிக்கத்தான் செய்யணும், அதுல மாற்றமே இல்லை, ஆனால் அந்த முச்செடி பசுமையா இருந்தது அப்படின்றாரு. அவர் மெழுகுவத்தி சொன்னாரு, இவர் முச்செடி சொல்றாரு. கர்த்தர் சொன்னாரு, மெழுகுவத்தி பைபிள்ல இல்ல, ஆனா முச்செடி பைபிள்ல இருக்கு. அது எரிந்து பிரகாசித்தது, மோசை அட்ராக்ட் பண்ணது, அது வரைக்கும் செய்தி ரைட்டு. ஆனா அந்த முச்செடியோ கருகாமல் பசுமையா இருந்தது. என்ன சொல்ல வரீங்க ஆண்டவரே? நீ பிரகாசிச்சுக்கிட்டே இருக்க முடியும், ஆனால் நீ பசுமையாவே இருக்க முடியும். சித்தத்தை கண்டுபிடித்த உடனே வாழ்க்கையில சரீரத்துல ஆரோக்கியம் அப்படியே குபு 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 குபுன்னு வர ஆரம்பிக்குது. அப்ப எந்த ஒரு விஷயத்திலையும் வல்லமையில பிரச்சனை இல்லை, சித்தத்துல தான் பிரச்சனை. இவன்ட்ட வந்து இந்த குஷ்டரோகிக்கு என்ன பிரச்சனைனா, ஆண்டவரே உங்கள்கிட்ட பவர் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், உலகமே கடவுள்கிட்ட பவர் இருக்குன்னு ஏத்துக்குது. இந்து, முஸ்லீம், புத்தம், எல்லா மதத்துக்காரனும் கடவுள்கிட்ட பவர் இருக்கான்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? பவர் இருந்தால் தான் சார் கடவுள்னா. அப்புறம் ஏங்க வியாதிப்பட்டு இருக்கிறோம்னா அவன் ஒரு காரணம் சொல்லுவான், கர்மா, வர்மா, வந்து சர்மா அப்படின்னா ஏதாவது சொல்லுவான். என்னடான்னா அவன் கன்வின்ஸ் ஆகிக்கிட்டான். என்னன்னா சித்தம் இல்லை, சித்தம் இல்லை, சித்தம் இல்லை. அந்த ஏரியாவில் தான் பிசாசு விளையாடுறான். ஆனால் வேதம் தேவனுடைய சித்தத்தை நமக்கு தெளிவாக சொல்லுது. கர்மாவும் கிடையாது, வர்மாவும் கிடையாது, எல்லாம் சிலுவையில் அவர் தர்மாவாக இருந்து முடிச்சுட்டாரு. அதனால வந்து தேவனுடைய வல்லமை உன் வாழ்க்கையில கட்டவிழ்க்கப்படுவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. வேதம் சொல்லுது. அந்த அந்த இவனை பார்த்து, யாரு? குஷ்டரோகியை பார்த்து அவர் மனதுருகினாராம். எதுக்கு மனதுருகினா தெரியுமா? அவன் குஷ்டரோகமாக இருக்கான்றதுக்கு இல்லை. அட பாவிப்பேல, சே என் சித்தத்தில் இவ்வளோ குழப்பமா இருக்கியா நீ? எவையெல்லாம் சித்தத்தில் குழப்பமா இருக்கானோ அவனெல்லாம் பார்த்து மனது உருகிறார். உருகி, என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? குருட்டு கண்ணில் ஆவிக்குரிய மனக்கண்கள்லாம் குருடா இருக்கிறவன் யாருன்னா ரொம்ப ஜெபிக்கிறவன் தான். என் தாசன் தான்டா குருடன். அவனுக்கு கழுதை தன் முன்னணி அறியும், மாடு தன் முன்னணி அறியும், கழுதை தன் எஜமானனை அறியும். என் ஜனமோ, மாட்டுக்கு கூட எங்க எஜமானன் யாருன்னு தெரியுது, முன்னணி எதுன்னு தெரியுது. அலங்காநல்லூர்ல இருந்து மாடை நைட்டு கழட்டி விட்டீங்கன்னா, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கழட்டி விட்டீங்கன்னா எங்கே போவோம் ஜானே? க்ளீனாக அலங்காநல்லூர் வந்து நிற்கும். அந்த மாட்டு வண்டியில் இருக்கிறவன் தூங்கிட்டு தான் இருப்பான். அது க்ளீனாக வந்து வீட்டுக்கு கூட்டு வந்துடும். ஏன்னா அதுக்கு தெரியும், தங்க எஜமானன்னு தெரியும். ஆனால் விடிய விடிய என் ஜெபமன்றியடா, என் ஜனங்களோ நான் யாருன்னு தெரியாமல் இருக்கு. நான் வியாதியை கொடுக்கிற தேவன் அல்ல, வியாதியின் மூலமா அவனை கற்றுக் கொடுக்கிற தேவன் அல்ல. என்னிடத்தில் வந்த ஒருவனையும் பார்த்து நான் வந்து வியாதியின் மூலம் உனக்கு கற்றுத்தரேன்னு சொல்லவே இல்லை. 33 வருஷத்துல 3 வருஷம் அவர் செஞ்ச ஊழியத்தில் தன்னிடத்தில் வந்த எல்லாருடைய வியாதியும் அவர் சுகமாக்கினார். ஆகவே வியாதி சுகமடைவதே தேவனுடைய சித்தம். நான் இப்படி இருக்கக்கூடாது, நான் வேற மாதிரி இருப்பதற்கு சிருஷ்டிக்கப்பட்டவன். இயேசுவின் நாமத்தினாலே மாறி இருக்கிற விஷயங்கள் இப்பொழுது சரியான இடத்திற்கு கடந்து வருவதாக வருவதாக வருவதாக. So God's will நிறைய புரிஞ்சுக்க உங்க லைஃப்ல டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கும். இந்த உலகம் சொல்றது கேட்க கூடாது சார், இந்த உலகம் சொல்றது கேட்க கூடாது சார். பைபிள் என்ன சொல்லுது அதைத்தான் கேட்கணும் சார், கேட்கணும் சார். விழுந்து போன இந்த மனதில் மறுபடி நல்லா வந்து தேங்காய் நாரை வச்சு பாத்திரத்தை தேய்க்கிற மாதிரி மைண்டில் இருக்கிற எல்லா வந்து அந்த கரியை என்ன செய்யி, ஆமாம் வசனத்தை தொட்டு அரக்கு. இங்கே உட்காந்துக்கிட்டு வேற எதையாச்சும் யோசிச்சுக்கிட்டு இருந்து கிறுக்கா இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் வசனத்தை வச்சு அரக்கி எடுத்து, என் மனசுக்குள்ள ஒரு முதியவர் எப்படி இருக்கணும்னு பைபிள்ல இருந்து ஒரு பிக்சரை கொண்டு வரணும்.
என் மனசுக்குள்ள மனைவி எப்படி இருக்குன்னு பைபிள்ல இருந்து ஒரு பிக்சர் கொண்டு வரும், பிள்ளைகள் எப்படி இருக்கு பைபிள்ல இருந்து ஒரு பிக்சர். இந்த உலகம் இந்த படத்தை பார்க்கல, ஆனா நாங்க இந்த படத்தை பார்க்கிறோம். நாளைக்கு இந்த படத்தை இந்த உலகம் பார்க்கும். இன்று மனதில் நீங்கள் எந்த படத்தை பார்க்கிறீர்களோ நாளை இந்த உலகம் அந்த படத்தை பார்க்கும். என் நன்மையானவில்லை, நேற்று ஒரு ஹோம்வொர்க் கொடுத்தேன். என்னன்னா டெய்லி 10 மேட்ரு நெகட்டிவ் மேட்ரை பாசிட்டிவா நீ பார்க்கணும். ஹோம்வொர்க் டெய்லி உன்னை பிரச்சனை பண்ற ஒரு 5 விஷயத்தை பாசிட்டிவா பார்க்கணும். பாசிட்டிவா பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? இப்ப சர்ச்சில் 5 பேர் தான் 10 பேர் தான் இருக்காங்கன்னா அப்படியே 100 பேர் இருக்க மாதிரி பாசிட்டிவா பார்க்கணும். பாரு, உங்க வியாதியில வந்து சிலர் இருக்கும்போது அப்படியே வியாதிப்பட்டு வேதனைப்பட்டு அந்தல் பட்டு அப்படியே பார்க்க மைண்டு போகும், அப்படியே இழுத்துருப்பான். சில நேரம் இப்போ நீங்கள் கொஞ்சம் வியாதியாக இருந்தால் நீங்கள் சாகிற மாதிரியும், செத்த பிறகு உங்களை சுற்றி அழுகிறவன்லாம் காட்டுவான், அழுகிற மாதிரியும், உங்களை தூக்கிட்டு போகிற மாதிரியும், அப்போ வந்து உங்களுக்கு பிரீதமானவங்களாம் அழுகிற மாதிரியும், இப்படிலாம் இப்போ கொண்டு போகிறான். பார்த்தீங்களா? இது எல்லாம் அப்படியே பிசாசு. பிசாசு இது அப்படியே உங்கள் மனசில் என்ன செய்கிறான்? அந்த சேனலை, அவனுடைய சேனலை கொண்டு வரான். ஏன்னா இந்த சேனல் வழியாக தான் அவன் வர முடியும், அவன் சித்தம் இது. ஆனால் உங்களை குறித்து தேவ சித்தம் ஒன்று இருக்குது. அது என்னன்னா, நீ முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பாய் என்பது உன்னுடைய ஜாதகம் சொல்லுகிறது. நீங்க அந்த படத்தை பார்க்கணும், அந்த படத்தை பார்க்கணும். கட்டாயப்படுத்தி சில நேரம் ஆவியானவர் அதை செய்வார். கட்டாயப்படுத்தி திணிக்கணும், உள்ள திணிக்கணும். நீங்க பார்க்கணும். இப்படிதான் இருக்க போறேன், இப்படிதான் இருக்கும், சபை இப்படி இருக்கும், என் ஜனங்கள் இப்படி இருப்பாங்க, வாழ்க்கை இப்படி இருக்கும், என் பிள்ளைகள் பேரன் பேத்திகள் அத்தனை பேரை நான் பார்ப்பேன், பேரனுடைய பிள்ளைகளை பார்ப்பேன். அப்படியே உங்க மனசுல அப்படியே அது ஒரு ஹோம்வொர்க். நீ செய், இயேசுவின் நாமத்தில் அந்த ஹோம்வொர்க் நீங்க பண்ணணும். பொருளாதார பற்றாக்குறையில் இருக்கும்போது கடங்காரன் வாசல வந்து கத்துற மாதிரி பார்க்க கூடாது. அத்தனை கடையை அள்ளி தட்டிட்டு அப்படியே வீட்டை விலை பேசுற நீ பார்க்கணும். நீ தொடுகிறவர்கள் சுகமாகிறதை பார்க்க வேண்டும். நேற்று வந்து கை சரியில்லை கால் சரியில்லை வந்து ஜோம் பண்ணவங்க எல்லாம் அப்படியே சரியாயிடுச்சு சார் அப்படின்னு ஸ்டேஜ் வந்து சாட்சி சொல்ற நீ பார்க்க வேண்டும். இவைகள் வந்து ரொம்ப முக்கியமானது. பார்வை. ரோமர் 12:2 வாசிப்போம். சீக்கிரமா வாசிப்போம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். பாத்தீங்களா, இவங்க எல்லாம் சொல்றது நீங்க கேட்கவே கூடாதாம். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே கையை தட்டுங்க. ஆமென். நீங்கள் எப்பெல்லாம் தேவ சித்தத்தை தெரிஞ்சுக்கலையோ அப்பெல்லாம் நீங்க இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சிருவீங்க. ஆமா, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சிருவீங்க. ஆனா தேவ சித்தத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளும் போது உலகத்துக்கு ஒத்த வேஷம் நீங்கள் தரிக்க மாட்டீங்க. அவன் ஒன்று பேசுவான், நீங்க ஒன்று பேசுவீங்க. ஏன்னா உங்க மனம் புதிதாகுது. சபை என்பது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். நல்ல வார்த்தையை பேசுகிற சபையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பிளெஸிங். ஆமா, 2 தடவை தேங்க்ஸ் சொல்லணும். ரட்சிக்கப்பட்ட கூட தேங்க்ஸ் சொல்லணும், அடுத்து நல்ல சர்ச்சுக்கு வர்றதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஆமா, பிடிச்சிருந்தா உட்காரணும், பிடிக்கலன்னா கிளம்பிடணும். உள்ள உட்காந்துக்கிட்டு வேலையை பார்க்கவே கூடாது. அக்கா இருக்காரா அண்ணன் இருக்கா அந்த ஏரியாவுக்கே போகக்கூடாது. ஆமா, புளிக்கிழமை பிடிக்கலன்னா சாம்பார் ஊற்றி சாப்பிட்டுரு. எங்க சாம்பார் ஊற்றி சாப்பிட்டுரு. புளிக்கிழமை பிடிக்கல, புளிக்கிழமை எதுக்கு தின்னுட்டு இருக்கிற நீ? ஸோ அன்புக்குரியவர்களே, வந்து நல்ல மன நிறைவோடு தேவன் கொடுத்துருக்க வார்த்தையை அது நம்மளை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகுதுன்னா அதெல்லாம் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம தேவன், ஆண்டவரே உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா தேங்க்ஸ். சரியான இடத்துல எங்களை நீங்கள் உட்கார வச்சிருக்கீங்க, சரியான வார்த்தையை கேட்க வச்சிருக்கிறீங்க. அப்போ தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி? வில் ஆஃப் காட், த வேர்ட் ஆஃப் காட் இஸ் த வில் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையே தேவனுடைய சித்தம். அவ்வளோதான். நாளை காலையில் வந்து உன்னை கொலை செய்கிறேன்டான்னு உங்கள் லெட்டர் எழுதி போட்டேன். காலையில் வரேன், போலீஸ் என்னை அரெஸ்ட் பண்ணுது. உடனே எவிடன்ஸ் எதை காட்டுவீங்க? நான் எழுத லெட்டரை காட்டுவீங்க. காட்டி இவர் கொல்ல வந்தா சார். நான் சொன்னேன் அப்படி நான் மனசில் நினைக்கவே இல்லை சார்னு. அது எப்படி சார் எழுதிருக்கீங்கன்னா நீங்கள் அதை நினச்சி தானே சார் எழுதிருக்கீங்கன்னு. அப்படித்தான் கடவுள் வந்து ஒன்று எழுதியிருக்காருன்னா அதைத்தான் அவர் நினைச்சிருக்காருன்னு அர்த்தம். நீ முதிர் வேதம் கணிதந்து பசுமையும் புஷ்டியுமா இருப்பார், பிள்ளைகளையும் இஸ்ரேலுக்கு உண்டான சமாதானத்தை காண்பாய்னா அதைத்தான் உன்னை பத்தி அவர் மனசுல வச்சிருக்காரு. கையை தட்டுங்க. ஆமென், ஆமென். அப்ப தேவனுடைய வார்த்தையை நீங்க எங்க பேசுறீங்களோ அங்க கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. மோசையை பார்த்து கர்த்தர் சொன்னார், யாத்திரா 7:2 சொல்றாரு, நான் கட்டளை இடுகிறதை அவனிடத்தில் சொல், நீ சொல்லு, என் கரத்தை நான் நீட்டுவேன் அப்படின்றது. ஆமென். வாசிங்க சீக்கிரம் வாசிங்க. 7:2-3. நான் உனக்கு கட்டளையிடும் யாவையும் நீ சொல்ல வேண்டும். பாத்தீங்களா, ஊருக்கு ஏத்த மாதிரி பேசக்கூடாது.
நான் சொல்றத சொல்லுனார். என்ன சொல்றாரு? பார்வோன்ட்டு போய் 50 ரூபா கடன் வாங்கிட்டு வாடான்னா வாங்கிட்டு வந்துடலாம். பார்வோன்ட்டு போய் என்ன சொல்றாரு? ஐயா, நான் வந்து ஒரு அடிமை போய் நான் வந்து ஊரை விட்டு போறேங்க, என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு எழுதி கொடுத்தாலே விட மாட்டான். அவன்கிட்ட போய் என்ன செய்ய சொல்றாரு? எங்க ஆள் எல்லாத்தையும் விட்டுரு, நாங்கள் ஒரு 25 லட்சம் பேர் இருக்கிறோம், விட்டுரு அப்படின்னா எப்படி இருக்கும்? சொன்னதுக்கு நாக்கு எழுத்து வச்சு அறுத்துருவேன் அவன். நீ இதை போய் சொல்லுன்றாரு. கொஞ்சம் குறைச்சு சொல்லவா? அப்படியே சொல்லு. மரணம் இல்லைன்னு சொன்னார்னா இருக்கும் வந்து அப்படிலாம் பேசக்கூடாது. மரணம் ஆளுகை செய்ய முடியாது என்ற இடத்துல இருக்கோம்னா மரணம் ஆளுகை செய்ய முடியாதுன்னு பேசிட்டு வந்துடணும். ஆமா, அங்க போய் வந்து உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கு முக்காலங்கள்னு சொன்னார்னா இறக்கமே இல்லாம பேசிட்டு வந்துடணும். ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும், அதெல்லாம் யோசிக்கவே கூடாது. நீயும் ஜனங்களும் காம்ப்ரமைஸ் ஆயிட்டீங்கன்னா என்ன, கடவுள் அங்கே வரவே மாட்டார். நீ பேசுகிறத ஜனங்கள் ஏற்றுக்க கூடாது. அவன் பஞ்சாயத்தை கூட்டணும். எப்படா அப்படி பேசுறேன்னும் போது தான் பஞ்சாயத்து தலைவர் வருவார் நடுவில். அவர் வந்து தம்பி பேசுகிற ரைட்டா தப்பான்னு இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு கைதட்டுங்க. அப்போ நம்ம பேசுகிற பேசி ஜனங்களோட காம்ப்ரமைஸ் ஆகாமல் கான்ட்ரடிக்டாகவே இருக்கணும். அப்போ தான் நீ கேள்வி கேட்ப, அவர் பதில் சொல்லுவார். ஏன் வேலை பிரசங்கம் பண்ணுறது? நீ கேள்வியை கேளு, அவர் பதில் அவர் சொல்கிறாரு. நீ போய் அவன்கிட்ட நான் கட்டளையிடுறத சொல்கிறான்றார். என்ன பெரிய மேட்டு? நீ மோடிட்ட போய் நீ நேராக நின்று நாளை காலையில் கூட நீ ரிசைன் பண்ணிடுறியா அப்படின்னு ஒரு வார்த்தை உங்களை சொல்கிறாருன்னு வச்சுக்கோ. ஏன் மோடிட்டு வரீங்கன்னா அவர் தானே பிஎம். இப்போ வந்து யார் நம்ம ராஜீவ்காந்தி பையன் இருந்தார்னா அவரை சொல்லுவேன். இப்போ இவர்கிட்ட போய் ஒன்றும் இல்லை, நாளை காலையில் என்ன செஞ்சிடணும்? ராஜினாமா பண்ணிடணும், ஆட்சியை வந்து என் கையில் கொடுத்துரு, என் ஜனங்கள் எல்லாருக்கும் வந்து பாஸ்டர் எல்லாம் வந்து ரிஜிஸ்டர்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக மாற்று. இப்படிலாம் பேசினா என்ன நடக்கும்? பின்னாடி முரளிமனை ஒரு ஜோசி, அப்புறம் அந்த அம்மா பேர் என்ன, கல்ற மேலே ஆடிச்சு ஒரு அம்மா, காந்தி கல்ற மேலே. எப்படி நல்லவர்கள்லாம் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க பாருங்க. இவங்க எல்லாம் சுற்றி நின்றுவாங்க. இங்கே திரும்பும்போது 50 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. ஜனநாயக நாட்டில் அது மன்னர்கள் ஆட்சி. போய் பேசுகிறான்னா போயிட்டு அவன் ஐயா வேண்டா அவன் கொன்றுவான். போலன்னா இப்போ ஒன்று நான் கொன்றுவேன். என்ன சொல்கிறேன்ட்டு கர்த்தர் மோசேயை கொல்ல பார்த்தேன், அங்கே போயிருந்தா போயிரு, அங்கே போனால் வாய்ப்பு இருக்கு, நான் காப்பாற்றுவேன்னு. இங்கே அவன் உன்னை காப்பாற்ற மாட்டான். பார்த்து போயிட்டான். நான் சொல்றத சொல்லு, வாசிங்க. பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து அனுப்பிவிடும்படி தன் சகோதரனாகிய ஆரோன் அவனிடத்தில் பேச வேண்டும். ரைட். நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்திலே நீ சொல்லு, எகிப்து தேசத்திலே என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் நான் மிகுதியாய் நடப்பிப்பேன். நம்ப முடியாததை எவர்கள் பிரசங்கம் பண்ணுகிறார்களோ அங்கே நம்ப முடியாதவைகள் நடக்கும். உன் வாழ்க்கையில ஊருக்கு ஏற்ற மாதிரி நீ பேசினா ஒன்றும் நடக்காது. ஆனா வார்த்தை சொல்றது அப்படியே நீ பேசிக்கிட்டே இருந்தா உன் குடும்பத்தில் மற்ற குடும்பத்தில் நடக்காத தேவன் நடக்க வைப்பா. நான் சொல்லுகிறதை சொல். டாக்டர் சொன்னதை சொல்லாத, நான் சொல்றதை சொல். பொருளாதார நிபுணர்கள் சொன்னதை சொல்லாத, நான் சொல்றதை சொல். அதே சொல். என்ன செய்வீங்க? நான் வந்து மிகுதியா நடப்பிப்பேன். அதான் பைபிள். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். ஒருத்தன் அற்புதம் பண்ணல, பிரசங்கம் தான் பண்ணா. கர்த்தரோ அவர்களோடு கூட இருந்து. கையை தட்டுங்க. ஆமென். அவர்களால் பிரசங்கிக்கப்பட்ட வசனத்தை நிரூபிக்கத்தக்கதாய் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? எந்த மனுஷனெல்லாம் எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறானோ அங்கெல்லாம் கர்த்தருடைய வல்லமை கட்டவிழ்க்கப்படுகிறது. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். தேவனுடைய வல்லமை கட்டவிழ்க்கப்படுகிற வாய்க்கால் எது? கர்த்தருடைய சித்தத்தை பேசுவது, கர்த்தருடைய வார்த்தையை பேசுவது. ஆமென். சித்தம் அப்படின்னா என்னன்னா நடந்தே ஆகும். அதுக்கு பேர் தான் சித்தம். உங்களை பற்றி இப்படி ஒரு சித்தம்னா நம்மளாம் ஜோம் பண்ணி அந்த சித்தத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சித்தம்னா அது நடந்துடும் அப்படிங்க எல்லாம் சொல்லுங்க. அப்போ பைபிளில் பார்க்குறீங்க, வாதைவன் கூடாரத்தை அணுகாது. அப்போ இதுதான் சித்தமா? நாங்கள் என்ன செய்யணும்? சித்தம்னா அவ்வளோதான். அது என்ன செஞ்சிடும்? நடந்துடும். அதற்கு எதிர்த்து எவனும் எதுவுமே செய்ய முடியாது. இப்போ உங்கள் வேலையெல்லாம் சித்தத்தை தெரிஞ்சுக்கிட்டா போதும், அது எல்லாம் தானா என்ன செய்யும்? நடக்கும். ஒரு வசனத்தை வாசி. ரோமர் 9:19. சீக்கிரம். 9:19.
சீக்கிரமாக. ஆமென். இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார்? கோடு போடுங்க என்று எல்லாம் சொல்லுங்க. அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார்? திரும்ப சொல்லுங்க. இப்போ நான் ஒவ்வொரு வசனமா சொல்லுவேன், நீங்க வந்து இந்த வசனத்தை சொல்லிட்டே இருக்கணும். எதை? அவர் சித்தத்துக்கு எதிர்த்து நிற்பவன் யார் சொல்லிட்டு. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். உன் மனைவி வீட்டோர்கள் கனிதந்து திராட்சை கொடியை போல் இருப்பாள். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. உன் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாகும். இப்ப நான் சித்தத்தை சொல்லிக்கிட்டே இருந்தேன்ல, நீங்க என்ன சொல்றீங்க? அந்த சித்தத்துக்கு எதிர்த்து நிற்பவன் யார்? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சித்தம் எல்லாம் உங்க வாழ்க்கையில அப்படியே நிறைவேறுன்னு அர்த்தம். சிலர் சொல்லுவாங்க, மனிதர்கள் வந்து ஒத்துழை காட்டி அந்த சித்தம் நடக்காதுன்னுவாங்க. எனக்கு அதில் எப்பவுமே உடன்பாடு கிடையாது. பார்வோன் என்ன சித்தத்துக்கு ஒத்துழைச்சானா? நடந்துச்சா? பிலாத்து சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தானா? நடந்துச்சா? ஏரோது ஒப்பு கொடுத்தானா? யூதாஸ் ஒப்பு கொடுத்தானா? இந்த 12 சீசர்களாச்சும் ஒப்பு கொடுத்தாங்களா? ஒரு பைபிளையும் ஒப்பு கொடுக்கல. ஆனா தேவன் சித்தத்தை நிறைவேற்றாங்க. இல்ல, மனிதன் வந்து ஒப்பு கொடுக்கணும், ஒரு ஒப்பும் கொடுக்க வேணாம். நீங்க நியூ ஜெருசலேம் வந்து வந்துரும் நான் சொல்றேங்க. இங்க 400 பேர் இருக்கீங்களே, 400 பேர் நீங்க ஒத்துழைக்கவே வேணாமியா? ஒத்துழை வீட்டுக்கு போறீங்க. அடுத்த ஒரு 20 வருஷத்துல நீங்க வந்து பாருங்க, நியூ ஜெருசலேம் இருக்கும். நீ இல்லாட்டி வேற ஆள் அவர் செஞ்சிருவாரு. அவர் சித்தத்துக்கு ஏற்று நிற்பவன் யாரு? இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் நான் எங்கிட்டு போய் நிக்க அப்படின்னாரா? வேறொரு இடத்துல இருந்து வந்துடும். ஸோ தேவன் என் வாழ்க்கையை பற்றி ஒரு சித்தத்தை போட்டுட்டார்னா, ரூட்டை போட்டார்னா, அதுக்கு எந்த சக்தி எழுத்து நிற்க முடியாது. அது நடந்தே ஆகும். மனிதனுடைய சித்தத்திற்கு மேல தேவன் சித்தம் வேலை பார்க்குமா? நீங்க 9ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கனாலே காட்ஸ் ப்ரீ டெஸ்டினேஷனை பத்தி பயங்கரமா எழுதுறாரு. இதெல்லாம் எனக்குள்ள ஊறி போச்சு. மனுஷன் எதிர்த்தே நின்னாலும் அவர் சித்தத்தை நிறைவேற்றிடுவார். என்னடா நம்ம என் பையனை நான் தூக்கணும்னு நினைச்சிட்டேன்னா என்ன, அவன் அங்கிட்டு இங்கிட்டு அவனை தூக்கி ஒரு கடி கடிக்கணும்னு முடிவு எடுத்துட்டேன்னு வச்சுக்காங்களேன், அவன் என்ன சொன்னாலும் எந்த ரூட்லயாச்சும் தூக்கி அவனை என்ன செஞ்சிருவேன்? என் சித்தத்துக்கு நீ என்ன ஏற்றிக்க முடியும்? அப்படிதான் கர்த்தர் சொல்றாரு, எகிப்தில் அற்புதத்தை நடப்பிக்கணும். பார்வோன் வந்து கடினம். அவர் என்ன சொல்றாரு? எவன் மேல் இரக்கமா, இப்ப நீங்க சொல்றீங்களே சார், மனுஷன் வந்து இருதயத்தை ஒப்பு கொடுத்தா தான் சித்தம் நிறைவேறுன்றீங்களே. இப்ப பைபிள் என்ன சொல்லுதுன்னா, எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேன் அவன் இரக்கமா இருப்பேன். அந்த வரியை விட்டுருங்க. அடுத்த வசனம், எவனை கடினப்படுத்த நான் சித்தமா இருக்கிறேனோ அவனை நான் கடினப்படுத்துவேன். நீ சொல்ற மனசு ஒப்பு கொடுத்தாதான் செய்வேன். அவர் சொல்றாரு, மனசுக்குள்ள நான் கையை விடுறேன். மனசுக்குள்ள வந்து அவனை கடினப்படுத்த முடியும்னா ஒருத்தனை லெகுவாக்கவும் என்னால முடியும், ஒருத்தனை ஏற்றுக்கொள்ள வைக்க என்னால முடியும். பவுலால் பிரசங்கிக்கப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை, அதனால உன்னை செய்யணும்னு தலைவர் முடிவு எடுத்துட்டாருன்னா அதுக்கு தான் அவருக்கு பேரு சர்வாதிகாரியம். கையை தட்டு ஒருத்தர், ஆமே சர்வாதிகாரி அப்படின்னா நினைச்சா முடிச்சிருவாரு. அப்ப என் வாழ்க்கையில செழிப்பையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் செய்யணும்னு முடிவு எடுத்துட்டார்னா அதை செஞ்சிருவார் சார், செஞ்சிருவார். இல்லை சார் நம்ம ஒப்பு கொடுக்காம நடக்காது சார் அப்படின்னு ஒருத்தர் பிரசங்கம் பண்றாருல்ல, நான் சொல்றேன் ஒப்பு கொடுக்காட்டினாலும் நடக்கும். எப்படி நடக்கும் தெரியுமா? இந்த மாதிரி ஆளை வச்சு பிரசங்கம் பண்ண வச்சு உன்னை ஒப்பு கொடுக்க வச்சு நடத்திடுவார். கரெக்டா ரூட்டு முடிஞ்சா நீ ஒப்பு கொடுக்காமலே இருந்துட்டு நான் பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுவேன். ஒப்பு கொடுத்தா தாயான்னு ஒருத்தன் சொல்லி உன்னை ஒப்பு கொடுக்க வச்சு நடந்துடும். நான் சொல்ல அதான் நடந்துருச்சுல, நீ மாட்டேன்ன ஒரு ஆளை வச்சு பிரசவம் பண்ண வச்சு நடத்தி. எப்படினாலும் தேவனுடைய சித்தம் உங்க வாழ்க்கையில எவனை கடினப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ, அதனால அடுத்து எழுதுறாரு, விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இறங்குகிற தேவனாலே. அதனால எழுதுறாரு, நீ என்ன நினைச்சாலும் நான் நினைச்சோம் வாழ்க்கையில, நீ சாவன்னு நினைச்சாலும் நான் உயிரோடு இருக்க வைக்க நினைச்சேன், உயிரோடு இருக்க வைப்பேன்.